Hello everyone, I am Raj. Welcome to my channel. Previous வீடியோவில் வந்து நம்ம ஓவரியை பார்த்தோன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம். ஓவரி எந்த இடத்துல இருக்கும், ஓவரியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஓவரியை பார்த்தோன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஓவரியோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட ஸ்ட்ரக்சர். இதில் இருக்கிறது தான் நம்ம ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். பெல்விக் ரீஜனில் மொத்தம் 2 ஓவரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஓவரியோட கிராஸ் செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அதோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட்டரில் வந்து கவர் பண்ணி ஒரு லேயர் இருக்கும். அந்த அவுட்டர் கவரிங் லேயரை வந்து நம்ம கியூபாய்டல் எபித்திலியம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஜெர்மினல் எபித்திலியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அவுட்டர் கவரிங் லேயர் ஒன்று இருக்கும். தென் இந்த அவுட்டர் கவரிங் லேயருக்குள்ளே வந்து ஒரு சின்ன தின் லேயர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த தின் லேயருக்கு பேர் வந்து டியூனிகா அல்புஜினியா அப்படின்னு பேர். இந்த மாதிரி மொத்தம் 2 லேயர் வந்து அதை கவர் பண்ணி அவுட்டர் கவரிங்காக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் அதுக்கடுத்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ரீஜன் ஒட்டு மொத்தத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரோமா வந்து நம்ம அகெயின் 2 ஜோன்ஸாக வந்து டிவைட் பண்ணுறோம். அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒன்று கார்டெக்ஸ், அதுக்கு அடுத்து மெடுலா. கார்டெக்ஸ் அப்படின்றது இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த ரீஜன் எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, இந்த பெரிஃபெரல் ரீஜனை தான் நம்ம கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கார்டெக்ஸ்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா அதிகப்படியான ஒவேரியன் ஃபாலிக்கல் அப்படின்ற குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கும். இந்த ஒவேரியன் ஃபாலிக்கல்னால் என்ன அப்படின்றத நான் பின்னாடி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்து இன்னர் ரீஜனை வந்து நம்ம மெடுலா அப்படின்னு சொல்லலாம். இந்த மெடுலாவில் என்ன இருக்கும் அப்படின்னா பிளட் வெசல்ஸு, லிம்பாட்டிக் நோட்ஸு, நர்வ் ஃபைபர்ஸு, இதுதான் வந்து ரொம்ப அதிகமாக இந்த இன்னர் ரீஜனில் இருக்கும். அதுதான் நம்ம மெடுலா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதான் வந்து ஓவரியை பற்றின பேசிக் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, நான் உங்களுக்கு ஓவரியை பற்றின விஷயங்கள் வந்து முன்னாடி சொல்லும்போது சொல்லியிருந்தேன். ஓவரியோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து எக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, தென் நெக்ஸ்ட் வந்து ஹார்மோன்ஸை வந்து செக்ரேட் பண்ணுறது. இது ரெண்டும் தான் வந்து ஓவரியோட முக்கியமான ஃபங்க்ஷன். சரி, அதோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரையும் வந்து பார்த்துட்டோம். இதில் எந்த இடத்துல வந்து இந்த எக்கு ஹார்மோன்ஸ்லாம் வந்து செக்ரேட் ஆகும் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? இந்த கார்டெக்ஸ் ரீஜனை வந்து நான் சொன்னேன். கரெக்டுங்களா? அந்த கார்டெக்ஸ் ரீஜனில் வந்து ஒவேரியன் ஃபாலிகல்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த ஒவேரியன் ஃபாலிகல்ஸ் அப்படின்ற அந்த குரூப் ஆஃப் செல்ஸ்குள்ளே தான் வந்து எக்கு அண்ட் அதே மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். சரி, அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். முதல்ல இந்த ஒவேரியன் ஃபாலிகல்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஒவேரியன் ஃபாலிகல்ஸை வந்து நம்ம ஃபாலிகுலார் செல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெண்டுமே ஒரே விஷயம்தான். இந்த ஃபாலிகுலார் செல்ஸ் அப்படின்றத வந்து நம்ம சப்போர்ட்டிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் செல் இருக்கும். இந்த சிங்கிள் செல்லை வந்து நம்ம ஊசைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஊசைட் அப்படின்ற இந்த செல்லு தான் வந்து எக்காக வந்து டெவலப் ஆகக்கூடியது. இந்த செல்லு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கார்டெக்ஸ் ரீஜனில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த செல்லை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த செல்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம வந்து ஃபாலிகுலார் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒட்டுமொத்த செல்ஸையும் சேர்த்து தான் நம்ம ஒவேரியன் ஃபாலிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய இந்த செல்லை வந்து நம்ம ஊசைட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஊசைட் தான் வந்து எக்காக டெவலப் ஆக போகுது. அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த எல்லா செல்லையும் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஃபாலிகுலார் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஊசைட் அப்படின்றத வந்து எக்காக வந்து டெவலப் ஆக போகுது. இது வந்து கார்டெக்ஸ் ரீஜனில் தான் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இந்த ஃபாலிகுலார் செல்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து மெச்சூர் ஆகும், ஒரே மாதிரி இருக்காது. இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து க்ரோ ஆகிட்டே போகும். ஸோ அப்படி க்ரோ ஆக போகும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்மோன்ஸை வந்து செக்ரேட் பண்ணும். அப்போ ஹார்மோன்ஸ் எந்த இடத்துல செக்ரேட் ஆகுது அண்ட் எக்கு வந்து எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். எல்லாமே வந்து கார்டெக்ஸில் தான் இருக்கக்கூடிய இந்த ஒவேரியன் ஃபாலிகல் செல்ஸில் தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரி, நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபாலிகுலார் செல்ஸ் எல்லாமே வந்து எப்படி க்ரோ ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஊஜெனிசிஸ் வந்து அதாவது எக்கு வந்து எப்படி டெவலப் ஆக போகுது அப்படின்றத நம்ம ஊஜெனிசிஸ் அப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ முதல்ல நம்ம இந்த மெச்சூரேஷன் ஆஃப் ஃபாலிக்கல், இந்த ஃபாலிகுலோஜெனிசிஸை பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டோம் ஃபாலிகுலோஜெனிசிஸ் அப்படின்றது எங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபாலிகுலார் செல்ஸ் எல்லாமே வந்து மெச்சூர் ஆகுது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபாலிகுலோஜெனிசிஸ். சரி, எங்கே இருக்கு இல்லையா அந்த ஃபாலிகுலார் செல்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரிமார்டியல் ஃபாலிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரிமார்டியல் ஃபாலிகல்ஸ் அப்படின்றது எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஃபீட்டல் ஸ்டேஜிலே வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது இப்போ வந்து கருவில் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருந்தது அப்படின்னா அதில் வந்து ஓவரி வந்து ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஓவரியை வந்து நம்ம பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரி செக்ஸ் ஆர்கன் எல்லாமே வந்து குழந்தையாக இருக்கும்போதே
வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ ஓவரி ஃபார்ம் ஆகிடும், அதுக்குள்ளே வந்து இந்த ப்ரிமாடியல் ஃபாலிகல்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரிமாடியல் ஃபாலிகல்ஸ் அப்படின்றது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரைமரி ஊசைட் இருக்கும். ஏன் இதை பிரைமரி ஊசைட் அப்படின்னு சொல்கிறோன்னா இதான் வந்து எக்காக வந்து டெவலப் ஆக போகுது. அந்த ஸ்டேஜை தான் நம்ம ஊஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம தனியாக வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வந்து நம்ம பிரைமரி ஊசைட் அப்படின்னு சொல்லுவோம். இதான் வந்து எக்காக டெவலப் ஆக போகுது. இந்த செல்லை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து நிறைய வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை தான் நம்ம ஸ்குவாமோஸ் எபித்திலியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஸ்குவாமோஸ் எபித்திலியம் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது எல்லாமே வந்து ஃப்ளாட்டன்ட் செல் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை தான் நம்ம பிரிமாடியல் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அந்த ஃபீட்டல் ஸ்டேஜ்லேயே வந்து இந்த மாதிரி நிறைய செல்ஸ் வந்து ஓவரியில் வந்து ஃபார்ம் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அந்த செல்ஸ் வந்து கொஞ்சம் நாளுக்கு வந்து க்ரோ ஆகாது. அது அகெயின் எப்போ க்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பியூபர்ட்டி, அதாவது அந்த பெண் வந்து வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ப்ரிமாடியல் ஃபாலிகல்ஸ் எல்லாமே வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இந்த ப்ரிமாடியல் ஃபாலிகல்ஸ் என்னவா க்ரோ ஆகுது அப்படின்னா பிரைமரி ஃபாலிகல்ஸாக வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்குது. முதல்ல அதுக்குள்ளே என்ன இருந்தது, சென்டரில் வந்து ஒரு பிரைமரி ஊசைட் இருந்தது. அந்த பிரைமரி ஊசைட்டை சுற்றி வந்து புதுசாக ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த லேயருக்கு பேர் வந்து ஜோனா பெலிசுடா அப்படின்னு பேர். ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதை சுற்றி வந்து நிறைய வந்து ஃப்ளாட்டன்ட் எபித்திலியம் செல்ஸ் இருந்தது இல்லையா, அது எல்லாமே வந்து கியூபாய்டல் எபித்திலியம் செல்லாக வந்து மாற ஆரம்பிக்கும். எல்லாமே வந்து சிங்கிள் லேயர் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கியூபாய்டல் எபித்திலியம் செல்லாக வந்து அதை சுற்றி வந்து கவர் ஆகி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதை தான் நம்ம பிரைமரி ஃபாலிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ நடக்குது, ஆஃப்டர் பியூபர்ட்டி, வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பிரிமாடியல் ஃபாலிக்கல் எல்லாமே பிரைமரி ஃபாலிகல்ஸாக வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் இந்த பிரைமரி ஃபாலிக்கல் வந்து செகண்டரி ஃபாலிகல்ஸாக வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்குது. அப்போ என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் அதுக்குள்ளே நடக்குதுன்றதை பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி ஊசைட் இருக்குது. அதை சுற்றி வந்து ஜோனா பெலிசுடா அப்படின்ற ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியூபாய்டல் எபித்திலியம் அப்படின்ற ஒரு லேயர் சொன்னோம் இல்லையா, அது வந்து நிறைய லேயர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். மெனி லேயர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். அந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரானுலோசா செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து செகண்டரி ஃபாலிக்குலில் நடந்திருக்கக்கூடிய மெயினான டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் இந்த செகண்டரி ஃபாலிகுல்ஸ் வந்து அகெயின் வந்து டெர்ஷரி ஃபாலிகல்ஸாக வந்து க்ரோ ஆகும். டெர்ஷரி ஃபாலிகல்ஸை பற்றி நிறைய இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இன்னும் ஒரு சில இடத்துலலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நான் உங்களுக்கு இந்த டெர்ஷரி ஃபாலிகல்ஸில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அதை ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெர்ஷரி ஃபாலிகல்ஸில் மெயினாக என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா அந்த நிறைய கிரானுலோசா செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அந்த கிரானுலோசா செல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃப்ளூயிடை வந்து செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். அது ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே வந்து அந்த செல்லுக்குள்ளேயே வந்து ஒன்றா சேர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி சேரும்போது ஒரு கேவிட்டி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். அதை தான் நம்ம ஆண்ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆண்ட்ரம் அண்ட் அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே வந்து எந்த இடத்துல செக்ரேட் ஆகும் அப்படின்னா டெர்ஷரி ஃபாலிகல்ஸில் தான் வந்து செக்ரேட் ஆகும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல். இதை வந்து நம்ம மெச்சூர்ட் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். டெர்ஷரி ஃபாலிக்கல் வந்ததுக்கப்புறம் அது வந்து மெச்சூர்ட் ஆகிடும். அந்த மெச்சூர்ட் ஃபாலிக்கலை தான் நம்ம கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து கிராஃபியன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அவருடைய நேம் வச்சு நம்ம சொல்கிறோம் கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இந்த கிராஃபியன் ஃபாலிக்கலில் வந்து மெயினாக என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். செகண்டரி ஊசைட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபாலிகுலர் ஜெனிசிஸ் வந்து நடந்துட்டு இருக்கும். அதாவது இந்த ஃபாலிகுலர் செல்ஸ் எல்லாமே வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கும். சேம் டைம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊஜெனிசிஸும் வந்து நடந்துட்டு இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய அந்த எக்ஸெல்லும் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கும். அந்த எக்ஸெல் எப்படி க்ரோ ஆகுது அப்படின்றத நம்ம ஊஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டாபிக் படிப்போம். அந்த இடத்துல உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெச்சூர் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபாலிகுலர் செல்ஸ் வந்து மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து இந்த ஊசைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஆக ஆரம்பிக்கும். இந்த டெர்ஷரி ஃபாலிகல்ஸ் எல்லாம் வந்து பிரைமரி ஊசைட்டாக இருந்தது வந்து இப்போ செகண்டரி ஊசைட்ஸாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அந்த செகண்டரி ஊசைட்ஸை வந்து சுற்றி நிறைய லேயர் ஆஃப் ஃபாலிகுலர் செல்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு லேயர் ஆஃப் ஃபாலிகுலர் செல்ஸும் என்னென்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதான் வந்து கிராஃபியன் ஃபாலிகுலோட ஸ்ட்ரக்சர். இதை தான் நம்ம வந்து செகண்டரி ஊசைட் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் இந்த ஃபாலிகுலர் செல்ஸ் வந்து டெவலப் ஆகும்போது இந்த ஊசைட்ஸும் வந்து டெவலப் ஆகும். அதை தான் நம்ம ஊஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். தனியாக நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம செகண்டரி ஊசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை சுற்றி வந்து ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு பேர் வந்து ஜோனா பெலிசுடா அப்படின்னு ஒரு லேயர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து இருக்கும், லேயர் ஆஃப் திசு. அந்த திசுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரோனா ரேடியேட்டா அப்படின்னு பேர். ஸோ இது வந்து என்ன எதை சுற்றி இருக்கு, ஸோ அந்த ஜோனா பெலிசிடா அந்த செகண்டரி ஊசைட்ஸை வந்து சுற்றி வந்து நிறைய செல்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து கொரோனா ரேடியேட்டா அப்படின்னு பேர். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேயர் ஆஃப் திசுக்கள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த லேயர் ஆஃப் செல்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
கிரானுலோசா செல்ஸ் அப்படின்னு பேர். இந்த கிரானுலோசா செல்ஸ் வந்து இந்த செகண்டரி ஊசைட்ஸோட வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு கனெக்டிவ் திசு இருக்கும். அந்த திசுக்கு பேர் வந்து குமுலோசோஃபோரஸ் அப்படின்னு பேர். ஸோ இந்த குமுலோசோஃபோரஸ் வந்து இந்த செகண்டரி ஊசைட்ஸையும் அண்ட் அதுக்கு அடுத்து இந்த கிரானுலோசா செல்ஸையும் வந்து ஒரு எண்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பிரிட்ஜ் ஆஃப் செல்ஸை தான் நம்ம குமுலோசோஃபோரஸ் அப்படின்னு சொல்கிறோம். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த கிரானுலோசா செல்ஸ் வந்து ஒரு லிக்விடை வந்து செக்ரேட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த லிக்விட் பேர் வந்து லிக்கர் ஃப்ளூயிட் அப்படின்னு பேர், இல்லைன்னா லிக்கர் ஃபாலிகுலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிக்விடை வந்து ரொம்ப அதிகமாக உள்ள செக்ரேட் பண்ணும். செக்ரேட் பண்ணுறதால அது எல்லாமே வந்து ஒன்றா சேரும். அந்த ஃப்ளூயிட் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு கேவிட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து ஆண்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆண்ட்ரம் வந்து நம்ம மெச்சூர்ட் ஃபாலிக்கலில் வந்து ரொம்ப பெருசாக வந்து நம்ம பார்க்க முடியும். தென் அதுக்கு அடுத்து இதை தான் நம்ம கிரானுலோசா செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதான் வந்து அந்த ஃப்ளூயிடை வந்து செக்ரேட் பண்ணுது. அதுக்கடுத்து வெளியில் வந்து ஒரு அவுட்டர் கவரிங் லேயர் இருக்கும். அதை வந்து நம்ம தீக்கா இன்டர்னா அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த தீக்கா இன்டர்னாவை கவர் பண்ணி அகெயின் வந்து ஒரு லேயர் இருக்கும். அது பேர் தான் வந்து தீக்கா எக்ஸ்டர்னா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தீக்கா இன்டர்னா அண்ட் தீக்கா எக்ஸ்டர்னா அப்படின்ற ஒரு அவுட்டர் கவரிங் லேயர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே வந்து கிரானுலோசா லேயர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த கிரானுலோசா லேயர்ஸ் வந்து இந்த செகண்டரி ஊசைட்ஸ் கூட வந்து அட்டாச் ஆகிருக்கும். அந்த செல்ஸ்க்கு பேர் வந்து குமுலோசோஃபோரஸ் அப்படின்னு பேர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஊசைட் இருக்கும். அதை சுற்றி ஜோனா பெலிசுடா அப்படின்ற ஒரு லேயர் இருக்கும். அதை சுற்றி கொரோனா ரேடியேட்டா அப்படின்ற ஒரு லேயர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து பேசிக்காக வந்து மெச்சூர்ட் ஃபாலிகுலோட ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெச்சூர்ட் ஃபாலிகுல்ல இருந்து இந்த செகண்டரி ஊசைட் இந்த எக்ஸல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஓவலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஓவலேஷன் அப்படின்றது அந்த மெச்சூர்டு ஊசைட் செகண்டரி ஊசைட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து ஓவலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூர்ட் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கிராஃபியன் ஃபாலிக்கல். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆக போகுது. எக் அப்படின்றது நத்திங் பட் செகண்டரி ஊசைட் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஸோ அந்த எக்ஸல் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அந்த ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம ஓவலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஓவலேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த ஃபாலிகுலர் செல்ஸ்க்குள்ளே வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்கும் அப்படின்னு சொன்னேன், கரெக்டுங்களா? லிக்கர் ஃப்ளூயிட். அந்த லிக்கர் ஃப்ளூயிடை வந்து நம்ம லிக்கர் ஃபாலிகுலை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஃப்ளூயிட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரி அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்குள்ளே வந்து ஒரு கிராஃபியன் ஃபாலிகுல் இருக்குது. இதுக்குள்ளே வந்து நிறைய ஃப்ளூயிட் வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்குது. இது கண்டினியூஸாக வந்து செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதனால அந்த கிராஃபியன் ஃபாலிகுலோட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் பெருசாகும், கரெக்டுங்களா? இது எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து கார்டெக்ஸ் ரீஜனில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ பெருசாகும் போது அந்த செல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓவரியில் வந்து ஒரு சின்ன ப்ரொட்ரூஷனை வந்து ஏற்படுத்தும். இந்த சின்ன ப்ரொட்ரூஷன் ஏற்படுது இல்லையா, அதுக்கு பேர் வந்து நம்ம ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டிக்மா எதனால் ஏற்படுது? உள்ள நிறைய லிக்விட்ஸ் வந்து செக்ரேட் ஆகிறதால அந்த கிராஃபியன் ஃபாலிகுல் வந்து பெருசாகும். அதனால் ஓவரியில் வந்து சின்னதாக வந்து ஒரு ப்ரொட்ரூஷன் வந்து ஏற்படும். அதுதான் நம்ம ஸ்டிக்மா அப்படின்னு சொல்கிறோம். தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான அந்த ஃப்ளூயிட் வந்து செக்ரேட்டே ஆகிட்டு இருக்கிறதால அந்த ஃபாலிகுலர் வால்ஸ் எல்லாமே வந்து ரப்சர் ஆக ஆரம்பிக்கும். ரப்சர் ஆனதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்ஸல் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த செகண்டரி ஊசைட் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நம்ம ஓவலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து அந்த எக்ஸல் வந்து ஓவரியை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்தால் அந்த எக்ஸலை வந்து ஃபெலோப்பியன் டியூப் வந்து கலெக்ட் பண்ணி உள்ளே வந்து கொண்டு போகும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பின்னாடி வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸல்ஸ் வந்து எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபாலிகுலர் செல்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும், கரெக்டுங்களா? எம்டி ஃபாலிகுலர் செல்ஸ் இருக்கும். அது என்ன ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓவலேஷன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸல் வந்து ரிலீஸ் ஆகும். கூடவே அந்த இடத்துல வந்து நிறைய வந்து பிளட் வெசல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து ரப்சர் ஆரம்பிக்கும். இதனால அந்த இடத்துல வந்து நிறைய வந்து பிளட் வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். அந்த செல்லுக்குள்ள வந்து பிளட் வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். அது பார்க்கறதுக்கே வந்து அந்த செல்ஸ் எல்லாமே வந்து ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ரெட் மாஸ் ஆஃப் செல்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்பஸ் ஹீமோரெஜிகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கார்பஸ் ஹீமோரெஜிகம் அப்படின்றது இந்த செல்ஸை நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ஓவலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ரெட் கலர் மாஸ் ஆஃப் செல்ஸை தான் நம்ம கார்பஸ் ஹீமோரெஜிகம் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செல்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட்டை எல்லாத்தையுமே வந்து மேலே வந்து சேர்க்க ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நிறைய பிக்மெண்ட் வந்து மேலே வந்து அக்குமுலேட் ஆக ஆரம்பிக்கும். குறிப்பாக லியூட்டின் அப்படின்ற ஒரு எல்லோ கலர் பிக்மெண்ட் வந்து மேலே வந்து படிய ஆரம்பிக்கும். படிஞ்சதுக்கப்புறம் அந்த செல்ஸ் வந்து ஒரு சில ஹார்மோன்ஸை வந்து செக்ரேட் பண்ணும். அது என்னென்ன ஹார்மோன் அப்படின்றதெல்லாம் நான் முன்னாடியே வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது ஓவரியை நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்போவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும் வந்து
செக்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த கார்பஸ் லூட்டியம் தான் வந்து செக்ரேட் பண்ணுது. சரி, இப்போ ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து செக்ரேட் பண்ணுது. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த மாஸ் ஆஃப் செல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒயிட் கலர் திசுக்கள் வந்து அது மேலே வந்து ரீப்ளேஸ் ஆக ஆரம்பிக்கும், மேலே வந்து படிய ஆரம்பிக்கும். படிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த செல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து காணாமல் போயிடும். அந்த ஒயிட் கலர் திசுக்கள்லாம் வந்து படிய ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த செல்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்பஸ் அல்பிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்பஸ் அல்பிகன்ஸ் தான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் வந்து அந்த செல்ஸ் எல்லாமே வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபாலிகுலோஜெனிசிஸ். ஃபாலிகுலோஜெனிசிஸ்லாம் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது யங் ஃபாலிகுலேருந்து எப்படி வந்து மெச்சூர்ட் ஃபாலிகுலாக வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த மெச்சூர்ட் ஃபாலிகுல் வந்து எக் செல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு பேர் தான் நம்ம ஓவலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எம்டி ஃபாலிகல்ஸ் வந்து என்ன ஆகுது. ஸோ இதுதான் நம்ம ஃபாலிகுலோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து எக் செல்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுறது. இப்போ வந்து ஓவரியை விட்டு வந்து எக் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த எக் செல்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபெலோப்பியன் டியூப்ஸ் வந்து இருக்கும். அந்த ஃபெலோப்பியன் டியூப்பை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் rajusbiology.com போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.